Welcome back guys to making a social media app with Python part 9. So போன வீடியோல நம்ம என்ன பண்ணோம் அப்படினா இந்த friends tab முடிச்சோம் இல்லையா friends search tab. So அந்த tab எப்படி நம்ம வந்து கொஞ்சம் paddingலாம் கிரியேட் பண்ணி இப்போ just வந்து இந்த மாதிரி வச்சிருக்கேன் நான். So இதெல்லாம் கடைசியா தான் GUI கம்பைன் பண்ணும்போது நம்ம இன்னும் ஃபர்தரா நம்ம GUI ல இன்னும் சீரியஸா நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணிட்டு அத நான் டைரக்ட்டா உங்களுக்கு ரெப்போலே காட்றேன். நீங்க வந்து GUI ஒரு கஷ்டமான விஷயம் இல்லையா, நமக்கு லாஜிக் தான் முக்கியம். So GUI இம்ப்ரூவ் பண்றதெல்லாம் லாஸ்ட்ல பாப்போம். இப்போதைக்கு நமக்கு லாஜிக் கரெக்ட்டா வர்க் ஆகுது. ஓகேவா? So இந்த tab ஓவர் ஆயிடுச்சு. நம்பர் friends tabலே ரெண்டு சப் tab முடிக்க வேண்டியது இருக்கு. ஒன்னு view friends, அந்த view friendsல delete friends கான ஆப்ஷன் இருக்கும். and then view requestல accept and deny request இருக்கும். ஓகேவா? சோ அதெல்லாம் இப்ப பார்க்க போறோம். first of all friend add button clicked வந்து நம்ம finish பண்ணனும் இல்லையா? friend add button clicked finish ஆகணும்னா என்ன பண்ணனும்? எனக்கு இப்போ current user யாருன்னு தெரிஞ்சாதான் அவரோட பேர்ல இருந்து நான் இன்னொருத்தருக்கு ரெக்வெஸ்ட் கொடுக்க முடியும். பட் என்னால இப்ப current user யாருன்னு கண்டே பிடிக்க முடியாது. ஏன் அப்படினா நமக்கு வந்து அவங்களோட இமெயிலோ இதுவோ நம்ம சர்வர்ல ஸ்டோர் பண்ணோம், இல்ல நம்ம எந்த இடத்துல நம்ம அப்ளிகேஷனை ஹோஸ்ட் பண்ணோம் அந்த இடத்துல ஒரு ஃபைலை ஒரு வேரியபிளாவோ ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா என்ன நடக்கும்? நம்மளுக்கு வந்து பேசிக்கா அந்த ஒரு தடவையும் ஒரு ஆள் வந்து லாகின் பண்ணும்போது அந்த டேட்டா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ஃபைலில் யூசர் நேம் இஸ் ஈக்குவல் டு நல் ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுத்து எல்லாம் இனிஷியலைஸ் பண்ணிட்டு ஒரு ஆள் லாகின் பண்ணால் அந்த வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் அந்த ஆளோட இன்ஃபர்மேஷனாக ரெஜிஸ்டர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தடவையும் இன்னொருத்தர் லாகின் பண்ண அந்த வேரியபிள் வேரியபிள்ஸ் மாறிட்டே இருக்கும். ஸோ ஆள் இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே ரெண்டாவது ஆள் லாகின் பண்ணி அவர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா ஆளோட ரெக்வஸ்ட் வைக்கிறது எல்லாமே ரெண்டாவது ஆளோட பேரில் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் வரக்கூடாது, அந்த மாதிரி வந்து சிச்சுவேஷன்ஸ் வரக்கூடாதுன்னா நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா செஷன் ஹேண்ட்லிங் அப்படின்னு ஒன்று செய்ய போகிறோம். ஓகே? ஸோ இதுக்கான கோட் ரொம்ப சிம்பிள் தான். செஷன் ஹேண்ட்லிங் ரொம்ப சிம்பிளான விஷயம். ஜஸ்ட்டு சின்ன லாஜிக் தான், நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய லாஜிக் என்னன்னு சொல்கிறேன். ஒரு வரக்கூடிய யூசருக்கும் அவங்களோட இமெயிலை வச்சு இமெயிலை கீயாக வச்சு ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணுறோம். ஓகேவா? அந்த டிக்ஷனரியில் அவங்களோட இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணக்கூடிய இன்னொரு டிக்ஷனரியை வைக்கிறோம். ஓகே? பேசிக்காக இந்த மாதிரி ஒரு என்ட்ரி கிரியேட் பண்ணுறோம். ஓகேவா? இருங்க. அதாவது இப்போ நான் லாகின் பண்ணும்போது இமெயிலை கொடுப்பேன் இல்லையா, அந்த இமெயிலை ஒரு கீயாக வச்சுக்கிறேன். அந்த கீயோட வேல்யூ என்னென்னா அது ஒரு டிக்ஷனரி. அந்த டிக்ஷனரியில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா நான் கொடுத்த இமெயில், என்னோட பாஸ்வேர்டு, என்னோட யூசர் நேம், என்னோட ப்ரொஃபைல் பிக்சர் லிங்க். ஸோ இந்த இதெல்லாம் அப்படியே வந்து ஒரு டிக்ஷனரியாக இருக்கும். ஸோ தட் நம்ம சிம்பிளாக வந்து இதை ஆக்சஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? பட் இதவே நம்ம வந்து ஒரு ஆளுக்கால் மாறிட்டே தான் இருக்கும். இதவே நம்ம ஸ்டோர் பண்ணி தானே ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சர்வரில் நான் சொன்ன மாதிரி நான் என்ன சொன்னேன், இந்த 4 வேரியபிளையும் ஸ்டோர் பண்ணணும். இப்போ இந்த ஒரு வேரியபிளும் அதே சிச்சுவேஷனில் தானே இருக்குது. ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஒரு வேரியபிளை மட்டும் லோக்கலாக நம்மளோட யூசரோட கம்ப்யூட்டர்லேயே ஒரு டம்ப்டு ஃபைல் மாதிரி வைக்க போகிறோம். டம்ப்டு ஃபைல் ஒரு என்கோடட் ஃபைல் மாதிரி வைக்க போகிறோம். நம்ம இமெயிலை மட்டும் தான் ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ இதில் எந்த செக்யூரிட்டி த்ரெட்ஸும் இல்லை. அன்லெஸ் அண்ட் அன்டில் இமெயிலே ஒரு விஷயமாக தேவைப்பட்டுச்சு அப்படின்னா. ஓகேவா? ஸோ பாஸ்வேர்டை நம்ம ஸ்டோர் பண்ணாத வரைக்கும் நான் எந்த ஒரு செக்யூரிட்டி விதமான பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் மேபி சம் இருக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட்டு வந்து ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ், ஒன்றும் கிடையாது, ஒரு ஸ்ட்ரிங்கை வாங்கி அதை டம்ப் பண்ணி ஒரு ஃபைலுக்குள்ளே ரைட் பண்ணுறேன். அவ்வளோதான் வேலை. இந்த சேவ் கரண்ட் இன்ஃபோங்கிறது அதுதான். ஜஸ்ட்டு ஒரு ஃபைலுக்குள்ளே ஒரு இமெயிலை பிக்கிள் மாடியூல் வச்சு டம்ப் பண்ணியிருக்கேன். டம்ப் பண்ணி அதை ஃபைலுக்குள்ளே ரைட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் சேவ் யூசர் அப்படிங்கிறது. ஓகே? கெட் கரண்ட் யூசர் இன்ஃபோங்கிறது ஒன்றும் கிடையாது. இந்த info.txt ரீட் பண்ணி அதில் இருக்கிறத லோட் பண்ணு, அந்த டேட்டாவை லோடஸ் பண்ணோம் அப்படின்னா அதுதான் நம்மளோட இமெயில். ஓகேவா? இப்போ நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதா? ஒரு யூசருக்கும் அவங்களோட லோக்கல் கம்ப்யூட்டரில் info.txtன்னு ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணுறோம். அந்த ஃபைலுக்குள்ளே நம்ம இமெயிலை மட்டும் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். சிம்பிளா? ஸோ எதுக்கு இமெயிலை மட்டும் ஸ்டோர் பண்ணுறோம்? 4 வேரியபிள் ஸ்டோர் பண்ணிக்கலாமே. கண்டிப்பாக ஸ்டோர் பண்ணலாம். பட் யூசர் சைடு வந்து நம்ம எந்த ஒரு மெமரி லோடையும் வைக்கக்கூடாது. அது ஆப்டிமல். பட் 4 ஸ்ட்ரிங் ஸ்டோர் பண்ணலாம், இன்னும் குறைஞ்சி போயிட மாட்டாங்க. இருந்தாலும் சொல்கிறேன். ஓகேவா? நான் வந்து இமெயிலை மட்டும் ஸ்டோர் பண்ணி எடுக்கிறது சிம்பிளாக இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சு. ஓகேவா? சரி, இப்போ ஆட் செஷன்னா என்ன? இந்த கரண்ட் செஷன் அப்படிங்கிறது தான் நம்மளோட அல்டிமேட் டிக்ஷனரி. இதுக்குள்ளே தான் யார் உள்ளே இப்போ கரண்ட்டாக என்னோட ஆப்புக்குள்ளே இருக்கா அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த கரண்ட் செஷனோட இதுக்குள்ளே ஒரு என்ட்ரியை க்ரியேட் பண்ண போகிறோம். என்ன என்ட்ரி? ஃபஸ்ட்டு இன்ஃபோடிக்ட். இது கொடுத்த எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஒரு டிக்ஷனரியாக போட்டாச்சு.
ஓகேவா. இந்த டிக்ஷனரியை ஒரு இமெயிலுக்கு மேப் பண்ணி அதை கரண்ட் செஷனுக்குள்ளே போடுறோம். ஸோ அதுதான் இந்த என்ட்ரி. ஓகேவா, சிம்பிளா. அதுக்கப்புறம் பிரிண்ட் கரண்ட் செஷன் நான் உங்களுக்கு காட்டுறதுக்காண்டி அப்புறமேட்டு சேவ் கரண்ட் யூசர் இன்ஃபோ இந்த ஃபங்க்ஷனையும் நம்ம கால் பண்ணிடுறோம். ஓகேவா. ஸோ இதை ரன் பண்ணி காட்டுறேன். இதுக்கு ஆக்சுவலி என்னென்னா, இது வந்து கெட் யூசர் இருக்கட்டும், இங்கே இது இம்போர்ட் ஆகும், ஸோ அது தேவைப்படாது. ஸோ ஜஸ்ட் இதை இப்போதைக்கு கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ ஷிஃப்ட் ஆல்ட் F10 ஃப்ரெண்ட்ஸ் சர்ச் டேப் வேணாம், லாகின் பேஜ். ஸோ லாகின் பேஜ் வந்துச்சா, இப்போது b@gmail பாஸ்வேர்டு வந்து ஓகே லாகின் கொடுத்தனா. இப்போ என்ன ஆச்சு, என்னோடய பாஸ்வேர்டை பிரிண்ட் பண்ண சொல்லிக்க முன்னாடி அது வேறு. ஸோ செஷன் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல் வந்துடுச்சு. b@gmail.com இந்த கீ இந்த டிக்ஷனரிக்கு இப்படி மேப் ஆகிருக்கு. ஓகேவா. ஸோ நம்மளுக்கு அது கிரியேட் ஆகிடுச்சு அண்ட் லாகின் சக்ஸஸ். இதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் வந்து எதா பார்க்கணும் அப்படின்னா, இந்த சைடில் வரக்கூடிய info.text இந்த மாதிரி டெக்ஸ்ட் நம்மளுக்கு என்கோட் ஆகி உள்ளே உட்காந்துரும். இது ஆக்சுவலி நம்ம வந்து பைச்சாமில் பார்க்குறனால அதுக்கு இந்த என்கோடிங் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறனால அதை ஓப்பன் பண்ணி காட்டுது நம்மளுக்கு இப்படி. சரி, ஆக்சுவலி இங்கே ஃபுல்லாக ஒரு கார்கிள் ஸ்ட்ரிங்காக இருக்கும். ஓகே, ஸோ இப்படி தான் செஷன் ஹேண்டில் ஆகுது. சிம்பிளாக புரிஞ்சிச்சா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த செஷன் ஹேண்ட்லரை வச்சு தான் நம்ம வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் சர்ச் டேப்க்குரிய ஆட் ஃப்ரெண்ட் பட்டனை ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆட் ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும், ரெக்வஸ்ட் டிபிக்குள்ளே ஒரு என்ட்ரியை க்ரியேட் பண்ணணும். என்ன என்ட்ரி, ஃப்ரெண்ட் 1 ஃப்ரெண்ட் 2க்கு ஒரு ரெக்வஸ்ட் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ என்ன பண்ண போகிறோம், ஃப்ரெண்ட் 1 நம்மளோட கரண்ட் யூசர், ஃப்ரெண்ட் 2 அவர் ரெக்வஸ்ட் பண்ணுற ஆள். ஸோ ஃப்ரெண்ட் 1 ரெக்வஸ்டிங் ஃப்ரெண்ட் 2 அப்படிங்கிறது தான் இந்த ஆட் ஃப்ரெண்ட் பட்டன். இங்கே ஃப்ரெண்ட் 2 யார் சொல்கிறேன். இப்போ ஃப்ரெண்ட் 2ங்கிறது எங்கேருந்து எடுப்போம், இந்த ஃப்ரெண்ட் சர்ச் கூடிய இதோ நம்ம ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த காட்டும் இல்லையா, பாலா அப்படின்னு பேர் காட்டும் இல்லையா, அவர் தான் நம்மளோட இது ஃப்ரெண்ட் சர்ச்சோட என்ன சொல்கிறது டார்கெட்டு. ஓகே, ஸோ அதை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அதை இம்போர்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரம் நியூ சோர்ஸ் டாட் செஷன் ஹேண்ட்லர் இம்போர்ட் get current user info. ஓகேவா. ஸோ get current user info, அதுக்கப்புறம் இன்னொரு ஃபங்க்ஷன் கூட வேணும், கமா get infodict. இந்த 2 ஃபங்க்ஷன்ஸ் வேணும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, data infodict is equal to get infodict of get current user info. புரிஞ்சிச்சா. ஸோ கரண்ட் யூசரை வந்து வாங்கி அதை get infoடுக்கு ஒரு ஆர்கியூமெண்ட்டாக கொடுத்தாச்சு. ஸோ infodict அப்படிங்கிறதுக்குள்ள நம்மளுக்கு எல்லாம் தேவையான வேரியபிள்ஸும் வந்துடுச்சு. இப்போது ஆட் ஃப்ரெண்ட் பட்டன் கிளிக் அப்படிங்கும்போது என்ன செய்யணும், அந்த ஃப்ரெண்டோட தான் என்ட்ரியை க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் இன்புட் ஸ்டார் கொடுத்துட்றேன். add user, add to friends, add to request அப்படிங்கிறதே இல்லை பார்த்தீங்களா. ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிடலாம். def add to request email 1, email 2. So try ஒரு செகண்ட்ங்க இருக்கட்டுமே. cur dot execute insert into requests okay requests கரெக்ட் தான். ஸோ insert into request friend 1, friend 2 போடணும். அதனால் email 1, email 2, email 1 insert into request values email 1, email 2.
மொமெண்ட் ஆகோ ரெக்கார்டிங் டக்குன்னு ஸ்டாப் ஆயிடுச்சு, கவனிக்கல. ஸோ ஓகே, ஜஸ்ட் வந்துட்டு இன்னும் 2 லைன்ஸ் ஆட் பண்ணேன். ஸோ எக்ஸப்ட் பிரிண்ட் ஆட் ரெக்வஸ்ட் எரர். அதுக்கப்புறம் இங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சர்ச் டேப்பில் ஜஸ்ட் இந்த 2 லைன்ஸ் info.xl get info.dict of current user info, அப்புறம் add to request of info.dict email இருக்கேன். ஸோ இதை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இங்கே வந்து மாடிஃபிகேஷன்ஸ் பண்ண வேண்டியது டேட்டாபேஸ் ஆப்ரேஷன்ஸில். இந்த இடத்துல போயிட்டு யூசர் நேம் ப்ரொஃபைல் பிக் லிங்க்னு கொடுத்துருங்க இல்லையா, அந்த இடத்துல இமெயிலையும் சேர்த்துக்கோங்க. ஸோ இமெயில் யூசர் நேம் ப்ரொஃபைல் பிக் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை கடைசியில் எடுத்துக்கலாம் இமெயிலை இமெயில் ஃப்ரம் யூசர். ஓகே, ஸோ லாஸ்ட் என்ட்ரி நமக்கு இமெயில், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல போயிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த ரெஸ் அப்படிங்கிறதுக்கு பதிலாக இந்த இடத்துல ஆட்டும் செல்ஃப் டாட் ரெஸ்ன்னு வச்சுக்க போகிறோம். ஓகே, செல்ஃப் டாட் ரெஸ் எதுக்கு அப்படின்னா ஆக்சஸ் பண்ணுறதுக்கு தான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ இப்போ செல்ஃப் டாட் ரெஸ் ஈக்குவல் டு ஃபெச் ஸ்டார்ட்ஸ் வித் அப்படின்னு கொடுத்துட்டு உள்ள எடுத்துக்கோம். இப்போ இது எல்லாமே 3 இதாக டபுள்ஸாக வரும். ஸோ இந்த மாதிரி வரும், சம்திங் இந்த மாதிரி வரும். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு என்னென்னா இந்த 3வது வேரியபிள் தான் எனக்கு வந்து என்னோட இமெயில், அதாவது எக்ஸ் ஆஃப் இந்த இடத்துல எக்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் ஆஃப் 2 அப்படிங்கிறதா என்னோட இமெயில். ஸோ அதை வந்து இந்த பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணோன்னா இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகணும். ஓகே, ஸோ அதை இப்போ ட்ரை பண்ண போகிறேன். இப்போது என்ன பண்ணலாம், ஆட் ரிசல்ட் இருக்குது. ஓகே, ஸோ பட்டன் கமாண்ட் இஸ் ஈக்குவல் டு அந்த நேம் இருக்குது, நேமு பிக்சர் ஆட் ரிசல்ட் கொடுக்குறாங்க. பட் நேம் பிக்சர் இமெயில் அதையும் வாங்கிடலாம். இதில் எக்ஸ் ஆஃப் ஒரு எக்ஸ் கொடுத்துடலாம் இங்கே பேசாமல். கரெக்டு. ஏன் அப்படின்னா இல்லை அப்படி வராது இல்லையா, டப்புலாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குறது தேவையா அப்படின்னு யோசித்தேன். பட் அகெயின் எக்ஸ் ஆஃப் 2. இப்போ இமெயில் இங்கே நான் பாஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த இமெயில் வேரியபிள் எனக்கு ஆக்சுவல் இமெயில். இப்போ என்னென்னா அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது எனக்கு இந்த ஆட் ஃப்ரெண்ட் பட்டன் ஒர்க் ஆகணும். பட் இந்த இடத்துல இமெயிலும் நம்மளுக்கு இங்கே கிடைக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கு என்னென்னா இன்னொரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ டெஃப் add friend button add friend button வச்சுக்குவோம் இப்படியே. ஓகே, இதில் வந்து ஒரு வேரியபிள் பாஸ் பண்ண போகிறேன். இதுன்னா இமெயில். add friend button. இப்போது இந்த இடத்துல இதை வந்து ஒரு இன்னர் ஃபங்க்ஷனாக க்ரியேட் பண்ண போகிறேன். அதாவது ஒரு ஃபங்க்ஷன் ஃபேக்ட்ரி மாதிரி சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ரிட்டர்ன் ஆட் ஃப்ரெண்ட் பட்டன் கிளிக்டு. கெட் கரண்ட் யூசர் இன்ஃபோ ஆஃப் இமெயில். இந்த இடத்துல ஆட் ரெக்வஸ்ட் info.dict ஆஃப் இமெயில் இந்த இமெயில். சாரி, இது தேவையில்லை. ஓகே, நான் ப்ராபப்ளி வந்து கொஞ்சம் நிறையாவே கன்ஃபியூஷன் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். சொல்கிறேன் பொறுமையாக. இப்போது எனக்கு வந்து என்னென்னா இந்த பட்டனை நான் கிளிக் பண்ணோடனே எனக்கு இந்த ஃபங்க்ஷன் தான் கால் ஆகும். இந்த ஃபங்க்ஷன் என்னென்னா இது ஒரு ஃபங்க்ஷன் ஃபேக்ட்ரி. என்ன அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனையே வந்து ரிட்டர்ன் வேல்யூவாக கொடுக்கும். அதாவது இந்த ஆட் ஃப்ரெண்ட் பட்டன் கிளிக் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் வேல்யூவாக கொடுக்கும். ஏன் இதை வந்து நான் இது பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்னால் வந்து பேசிக்கலி ஒரு இமெயில் நான் இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது எனக்கு இந்த இமெயிலை வச்சு தான் வந்து ஆக்ஷன் நடக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? பட் அந்த மாதிரி பைத்தானை நம்மளால் செய்ய முடியாது. அதாவது ஆட் ஃப்ரெண்ட் கமாண்ட் இஸ் ஈக்குவல் டு ஆட் ஃப்ரெண்ட் பட்டன் கொடுக்கலாம். பட் ஆட் ஃப்ரெண்ட் பட்டன் ஆஃப் சம் இமெயில் அப்படின்னு உள்ளே கொடுக்க முடியாது. அது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபங்க்ஷனை ரன் பண்ணிடும். அதுக்காக வேண்டி தான் இந்த டாக்டிக். ஓகேவா? அதுக்கு நான் என்ன செய்யணும்னா இமெயிலை உள்ள இன்புட்டாக வாங்குகிறேன். வாங்கிட்டு அது இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே எனக்கு பிரிண்ட் ஃபங்க்ஷன் கால் ஃபங்க்ஷனை வாங்குகிறேன். வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நான் உள்ள இந்த ஒரு செகண்டரி ஃபங்க்ஷனை வந்து நான் உங்களுக்கு பாஸ் பண்ணியிருக்கேன். என்னோட முன்னாடி வீடியோஸ், அதாவது போன வீடியோஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த ஃபங்க்ஷன் ஃபேக்டரி பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். புரியலனா அந்த வீடியோஸ் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல கமாண்டை மட்டும் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ கமாண்ட்
is equal to self dot add friend button. ஓகே, ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம லாகின் பண்ணிவிட்டு நம்ம ரெக்வஸ்ட் கொடுத்தா நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகணும். ட்ரை பண்ணலாம். லாகின் பேஜ் be@gmail.com login. gmail.com வராது. ஓகே, ஸோ லாகின் சக்ஸஸ். இப்போது அந்த இன்ஃபோ இருக்குது. இப்போ எனக்கு ஏன்னா அந்த இன்ஃபோ டெக்ஸ்ட் க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் அதை பண்ணேன். இப்போ நம்ம இந்த சர்ச் டேபை தனியாக ரன் பண்ணணும். ஓகே, ஸோ பி இல்லை இப்போ QW கரெக்ட் பண்ணுறேன். QW add friend button missing one parameter email. இந்த இடத்துல இமெயில் ஆட் பண்ணணும். இது கரெக்டாக இமெயில் கொடுத்தது கரெக்டாக இப்போது கரெக்டாக ரன் ஆகிடும். QWQ add friend return current session of email key error b@gmail. key error ஓகே என்ன பண்ணலாம்? இது ஆக்சுவலி நீங்கள் வந்து ரன்னிங்கில் இருந்தால் தான் நம்மளால் வந்து, அதாவது ஆப் வந்து ரன்னிங்கில் இருந்தால் தான் நம்மளால் அதை நம்ம சொல்ல முடியும். அதாவது ஆக்சுவலாக எல்லாம் கம்பைன்ட் ஆகி இருக்கும்போது. பட் அகைன் வெயிட் பண்ணுங்கள், நான் அதுக்கு ஒரு ஐடியா பண்ணுறேன். ஏன்னா செஷன் ஹேண்ட்லர் வந்து செஷனை டக்குன்னு ஃபர்கெட் பண்ணிடுது, அதனால். ஸோ செஷன் ஆல்ரெடி சேவ் ஃபார் யூசர் ஆட் செஷன் ஒர்க் ஆகும். இப்போதைக்கு நான் ப்ரோக்ராமை ஹோல்ட் பண்ண என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு இன்ஃபினிட் வைல் லூப் ரன் பண்ண போகிறேன். எங்கே அப்படின்னா லாகின் கிளிக்குள்ளே ரன் பண்ணுறேன். ஸோ தட் ஆட் செஷன் யூசர் செஷன் முடிஞ்ச உடனே அது ஒரு டைட் லூப்பில் ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ தட் நம்மளால் அந்த வேரியபிள்ஸ் டெஸ்ட்ராய் ஆகாமல் இருக்கும், மெமரியிலே இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அகைன் லாகின் பேஜ். லாகின். ஓகே, ஸோ இப்போ அது லூப்பில் இருக்குது, அதனால் நம்மளால் அதை எதுவுமே செய்ய முடியாது. இப்போது நான் என்ன பண்ண என்னோடய அடுத்ததை ரன் பண்ண போகிறேன். ஃப்ரெண்ட் சர்ச் டேப் Q ஆட் ஃப்ரெண்ட் கொடுத்தா அகெயின் சேம் எரர். So something to do with okay guys, ஸோ நான் அகெயின் வந்து ஒரு இந்த விஷயத்தை எப்படி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது அண்ட் என்ன எரர் வருது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அவரோட ஐடியாவுக்கு வந்துட்டேன். சீம்ஸ் லைக் நான் யோசிச்சதை விட அது ரொம்பவே வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான டாஸ்க்காக போச்சு. நிறையா வந்து பேக் டு பேக் நிறையா ஃபைல்ஸ்குள்ளே போய் ரெஃபர் பண்ணி நிறையா செப்பரேட் ஃபைல்ஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரி ஒரு சினாரியோவுக்கு போகுது. அதுக்கு பதிலாக நான் என்ன சிம்பிளாக யோசிச்சேன்னா, எதுக்கு வந்து ஆட் செஷன் அப்போயே இன்ஃபோடிக்டை க்ரியேட் பண்ணி நம்ம அங்கேயே வந்து ஸ்டேபிளாக ஸ்டோர் பண்ணி வைக்கணும். நம்ம ஒரு தடவை கெட் இன்ஃபோடிக்ட்டுங்கிறத நம்ம புது டிக்ஷனரி க்ரியேட் பண்ணியே கொடுக்கலாம். அது நம்மளுக்கு ஒரு காஸ்ட்லியான ஒரு ஆப்ரேஷனாக இருந்தால் கூட, பட் இப்போதைக்கு அதான் ஒரு சிம்பிள் சொல்யூஷன். ஸோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஓகே, இந்த இடத்துல கரண்ட் இந்த இதே தேவையில்லை. இதுக்கு பதிலாக என்னென்னா user is equal to get current user info. so get current user infoங்கிறது get current user infoங்கிறது நம்மளோட இமெயில் மட்டும் நமக்கு கிடைக்கும். ஸோ இது டீபக்கிங்காக செஞ்சேன். இமெயில் மட்டும் நமக்கு கிடைக்கும். ஸோ இமெயிலை வாங்கிட்டோம். இமெயிலை வாங்கி ஜஸ்ட் வந்து இதை ஃபெச் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ டேட்டா இஸ் ஈக்குவல் டு given email comma gn pass comma gn user name comma gn prof link is equal to
fetch user details of அந்த email given email. இப்போ இந்த ரிட்டர்ன் info dicta கொடுத்துடலாம் ஸோ தட் நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. இப்போதைக்கு நம்ம இந்த கரண்ட் செஷன்ஸ் பற்றி நம்ம வரி பண்ண தேவையில்லை. எதுக்கு நான் வந்து அந்த கரண்ட் செஷன் கான்செப்டை இப்போ ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னா ரியலி இப்போ வந்து அது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக போகுது, அதனால வேணாம் அப்படின்னு தோணுது. ஸோ இங்கே நம்ம வந்து மூவ் பண்ண வேண்டியது இவ்வளோ தான். செஷன் கிரியேட் சக்ஸஸ்ஃபுல்லி இருக்கட்டும். இந்த கரண்ட் செக்ஷன் இது தேவையில்லை. சேவ் கரண்ட் யூசர் இன்ஃபோ மட்டும் பண்ணால் போதும், மீதி எல்லாமே நான் கமெண்ட் பண்ணிட்டேன். ஸோ தட் இது கூட தேவையில்லை. இந்த இடத்துல 0 போடணும். ஓகே, ஸோ இப்போது மேபி பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஓ வெயிட், நான் ஃபுல்லாக மாற்றலையா? given email not in current sessions இதுவும் தேவையில்லை. ஜஸ்ட்டு சேவ் given info கொடுத்தா போதும். நான் ஆக்சுவலி வந்து செஷன் ஹேண்ட்லரை வந்து இந்த மாதிரி க்ரியேட் பண்ணி ஆட்ஸ் அண்ட் கெட் இன்ஃபோ டிக்ட் பண்ணேன். ஓகே, நான் எதிர்பார்த்த மாதிரி ஒர்க் ஆகுது. ரெண்டு இப்போ கமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம ஆட் ஃப்ரண்ட் பட்டனை மட்டும் காமிச்சிட்றேன். ஓகே, ஸோ இப்போ வந்து ரெக்வஸ்ட் டிபியில் போய் செக் பண்ணலாம். ஆக்சுவலி ஏன் வரல அப்படிங்கிறது கமிட். நான் என்னோடய டிஃபால்ட்டை வந்து யோசிச்சுக்கிட்டே வந்து நான் செய்கிறனால பார்த்தீங்களா எனக்கு ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் தான். நான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த ஆட்டோ கமிட் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் அங்கே எங்கே டேர்ன் ஆஃப் பண்ணிட்டு மாற்றுறேன். பட் அதை வந்து மறந்துடுறேன் டைம் போக போக. ஸோ வந்து எனக்கு மறந்து போய் நான் என்னென்ன நார்மலாக பண்ணணும் அதையே பண்ண ஆரம்பிச்சிட்றேன். ஸோ ஓகே, ஸோ ஃபங்க்ஷன் கால்டு இப்போ வந்து ஓகேவா. ஸோ b@gmail.com bda@gmail.com ஒரு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் என்ட்ரி கரெக்டாக க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து நம்மளோட ஆட் ரெக்வஸ்ட் ஃபங்க்ஷனோட எண்டிங் அண்ட் செஷன் ஹேண்ட்லிங்கோட எண்டிங். ஓகேவா. ஸோ அடுத்த வீடியோவில் எப்படி நம்ம வந்து இந்த ஃப்ரெண்ட் டேபை வந்து ஃபுல்லாக முடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஷ்ரிங்க் பண்ணுறேன். ஆக்சுவலி இது ரொம்ப பெரிய லாங் வீடியோ ஆயிடுச்சு, ஏன்னா இந்த செஷன் ஹேண்ட்லிங் திங் வந்து உண்மையிலே கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ஆயிடுச்சு. அதனால் வந்து இந்த வீடியோ வந்து அங்கேயும் இங்கேயும் கொஞ்சம் நான் எடிட் பண்ணி நிறைய டைம் உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவுக்கு. ஓகே, பட் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகி இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக கொண்டு போகிற அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே, until then see you, bye bye.